வணக்கம். உயிருக்கு உழ வைக்கிற சில ஆரோக்கியமான உணவுகளை பத்தி பார்க்கலாம். எந்த ஒரு உணவையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது அது ஆபத்தா தான் போய் முடியும். அது என்னதான் உங்களுக்கு அந்த உணவு பொருள் மேல் பிடிச்சாலும் அது அவ்வளவு சாப்பிட்றது நல்லது அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த உணவு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத பத்தி தான். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாய் இருக்க உடலுக்கு கனிம சத்துக்கள், விட்டமின்கள், புரோட்டீன்கள், இதர சத்துக்கள் தேவைப்படுது. உணவுகளை அளவா சாப்பிட்டு உடலுக்கு போதிய சத்துக்கள் கிடைக்க வழி செய்யுங்க. சரிங்க, இப்ப எந்த உணவுகளை அதிகமா சாப்பிட்டோம்னா பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கேரட். எவ்வளவுதான் கேரட் ஆரோக்கியமானது அப்படின்னாலும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டோம்னா உடலானது அதிக அளவுல பீட்டா கரோட்டினை உறிஞ்சிடும். பீட்டா கரோட்டின் அதிகமாச்சுன்னா ரத்த செறிவு ஏற்படும் மற்றும் சருமத்தோட நிறமே ஆரஞ்சு நிறத்துல மாறிடும். அதனால கேரட்டை அளவா சாப்பிட்டு அதனோட முழு பலனை பெறுங்க. காஃபியை அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிச்சு தூக்கமின்மை, தசை நடுக்கம், இதய படபடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால ஒரு நாளைக்கு 2 கப் காஃபிக்கு மேல காஃபி குடிக்கிறத தவிர்த்திடுங்க. மீன் எண்ணெய் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா அது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா அதிக அளவு ஒமேகா 3 பேண்டிக் ஆசிட் ரத்தம் எளிதாகும். அதனால ஆய்வுகளிலும் அதிகமா மீன் எண்ணெய் விட்டமின் ஏ, நச்சுத்தன்மை, பார்வை கோளாறு மற்றும் குமட்டல் இதெல்லாம் ஏற்படுறது தெரிய வந்திருக்கு. இந்த ஆரோக்கியமான உணவுப் பொருளை அளவா சாப்பிடுங்க. சூறை மீன்ல மெத்தில் மெர்க்குரி இருக்கு. இந்த மெத்தில்ல மெர்க்குரி உடல்ல அதிகமா இருந்துச்சுன்னா பார்வை கோளாறுகள், குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறைபாடுகள் ஏற்படும். அதனால வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. பட்டையில கௌமரின் அதிகமா இருக்கு. பட்டைய அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இது புற்றுநோய் அல்லது கல்லீரல் நச்சுத்தன்மையை ஏற்படுத்திடும். ஒரு நாளைக்கு உடலுக்கு 2 கிராம் பட்டை சேர்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அதனால அளவா சாப்பிட்டு அதனோட பலனை பெறுங்க. பிரேசில் நட்ஸ்ல செலினியம் நிறைய இருக்கு. செலினியம் உடல்ல அதிகமாகும் போது நச்சு மிக்கதா மாறிடுது. அதனால பிரேசில் நட்ஸ அளவா சாப்பிடுங்க. நட்சத்திரப்பழம். ஸ்நாக்ஸ் நேரங்கள சாப்பிட்டா இப்பழம் சிறந்ததா இருக்கும். ஆனா இந்த பழத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரகம் மற்றும் நிரந்தரமா குறிப்புண் சிறுநீரக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த பழத்தை அளவா சாப்பிடுங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.